இது குளோபல் லைப்ரரியின் ஓர் சமூகவியல் ஆய்வு. இங்கே காணக்கூடிய காணொளி உலகில் ஒவ்வொரு நாடுகளும் எண்ணெய் உற்பத்தி செய்யும் அளவை காண்பிக்கின்றது. இங்கே காணக்கூடிய காணொளி உலகில் ஒவ்வொரு நாடுகளும் எண்ணெய் உற்பத்தி செய்யும் அளவை காண்பிக்கின்றது. நண்பர்களே, சிந்தித்து பாருங்கள். இந்த நாடுகளில் அநேக நாடுகளை அமெரிக்கா தனது ஆதிக்கத்தினுள் வைத்துள்ளது. அவ்வாறு தனக்கு ஆதிக்கம் செலுத்த முடியாத நிலை காணப்படும் போது அந்த நாடுகளில் அரசியல் ரீதியான பிரச்சினைகளை உருவாக்கி அதனை கொண்டு அந்த நாடுகளை கைப்பற்ற முயற்சி செய்யும். அதுவும் முடியவில்லை என்றால் உள்நாட்டில் கிளர்ச்சிகளை ஏற்படுத்தி அமெரிக்கா ஆதரவுடன் புதிய அரசாங்கத்தை அந்த நாட்டில் உருவாக்கி தனது செல்வாக்கின் கீழ் அந்த நாட்டை வழிநடத்தும் இந்த அமெரிக்கா. அடுத்து அதுவும் முடியவில்லை என்றால் பயங்கரவாதம் என்றும் படையெடுப்புகள் என்றும் அந்த நாட்டை கைப்பற்றி அல்லது இரண்டு துண்டாக மாற்றி தனது ஆதிக்கத்துக்குள் கொண்டுவரும் இந்த அமெரிக்க வல்லாதிக்கம். நான் மேலே கூறிய அனைத்துக்கும் பல்வேறு நாடுகளை இன்று உதாரணமாக கூறலாம். அவற்றின் மிக அதிகமான நாடுகள் இஸ்லாமிய நாடுகள் என்பது குறிப்பிடத்தக்கது. காரணம், அந்த நாடுகளில் காணப்படும் பெட்ரோலிய வளம். சூடான் ஆபிரிக்காவில் மிகப்பெரிய இஸ்லாமிய நாடுகளில் ஒன்றாகும். தற்போது இந்த நாடு இரண்டு துண்டுகளாக ஆக்கப்பட்டுள்ளது. உள்நாட்டு பிரச்சினைகளை உற்பத்தி செய்து கிறிஸ்தவர்களுக்கு பாதி முஸ்லிம்களுக்கு பாதி என்று அமெரிக்கா ஆதரவோடு துண்டாடப்பட்டது இந்த சூடான். அவ்வாறே லிபியா, ஈராக் போன்ற நாடுகளில் இந்த அமெரிக்க வல்லாதிக்கம் என்ன செய்து வருகின்றது என்பதும் உலகம் தெரிந்த கதை. சகோதரர்களே, ஏன் இந்த கொடூர காசா யுத்தம்? இந்த காசா பள்ளத்தாக்கு அருகில் உள்ள மத்திய தரைக்கடலில் கணிசமான எண்ணெய் வளம் காணப்படுகிறது. ஆகவே தனது கூலிப்படையான இஸ்ரேலை கொண்டு காசாவை ஆக்கிரமித்து எண்ணெய் வயலினை கைப்பற்றுவதே இந்த அமெரிக்க வல்லாதிக்கத்தின் நோக்கங்களில் ஒன்று. சவுதி அரேபியாவுக்கு ஏன் இவ்வளவு அமெரிக்க பாதுகாப்பு? சவுதி அரேபியாவில் படர்ந்து கிடக்கும் எண்ணெய் வயலின் பெரும் பங்கினை அமெரிக்கா பெற்றுக்கொள்கிறது. சவுதி அரசாங்கம் எண்ணெய் வளத்தை அமெரிக்காவுக்கு கொடுக்க மறுக்கின்றதோ அன்றே சவுதி அரச பரம்பரை முடிவுக்கு வரும். ஒன்று உள்நாட்டு கிளர்ச்சி அல்லது வெளிநாட்டு படையெடுப்புகள் என்ற பெயரில் இந்த சவுதி சகோதர பரம்பரை ஆட்சி முடிவுக்கு வரும். அதனால் காலம் உள்ளவரை இந்த சவுதி அரச குடும்பம் முஸ்லிம்களின் சொத்தான எண்ணெய் வளத்தை அமெரிக்காவுக்கு தாரை வார்த்தாக வேண்டும். நீங்கள் பார்த்த காணொளியில் உங்களுக்கு நன்கு புரிந்திருக்கும். உலகில் அதிக எண்ணெய் வளத்தை உற்பத்தி செய்யும் நாடு வெனிசுலாவாக காணப்படுகிறது. இந்த வெனிசுலா அமெரிக்காவுக்கு அருகாமையில் உள்ள தென்னமெரிக்கா நாடாகும். நீண்ட நாள் அமெரிக்காவின் கனவில் ஒன்று இந்த வெனிசுலாவையும் நாம் அனுபவிக்க வேண்டும் என்பது. அதற்கான சந்தர்ப்பங்களை அமெரிக்கா மிக கட்டங்கட்டமாக உருவாக்கி வந்தது. தற்போது வெனிசுலாவில் உள்நாட்டு கிளர்ச்சி மற்றும் அரசியல் கொந்தளிப்புகள் என்பனவற்றை அமெரிக்கா மறைமுகமாக பின்னால் இருந்து உருவாக்கி தற்போது இவற்றின் நடுவில் நடுவர் என்ற வடிவில் வேஷமிட்டு அமெரிக்க வல்லாதிக்கம் வெனிசுலாவில் நுழைய முயற்சிக்கின்றது என்ற செய்தி உலக ஊடகங்களில் பரபரப்பாக வெளிவந்து கொண்டிருக்கின்றது. தமது நலனுக்காக உலகில் எந்த கொடூரத்தையும் நடாத்தி நாம் சொகுசாக உலகில் வாழ வேண்டும் என்ற கொள்கை கொண்டதே இந்த அமெரிக்க தேசம். சகோதரர்களே, உலகில் இருண்ட கண்டம் என அழைக்கப்படுவது ஆபிரிக்க கண்டமாகும். வறுமை என்றால் அது ஆப்பிரிக்க தேசங்களாகும். உலகில் அதிக இஸ்லாமிய தேசங்களையும் அதிக முஸ்லிம்களையும் கொண்ட வலயம் ஆபிரிக்காவாகும். முஸ்லிம்களின் கண்டம் எனவும் இந்த ஆபிரிக்க கண்டத்தை அழைப்பர். ஆனால் அங்கு எவ்வளவு பெட்ரோல் உற்பத்தி செய்யப்படுகின்றது என்பது மேற்படி காணொளியில் உங்களுக்கு புரிந்திருக்கும். சகோதரர்களே, உலகில் அதிக எண்ணெய் உற்பத்தி செய்யும் நாடுகளில் சோமாலியா முதல் 10 நாடுகளுக்குள் உள்ளடங்குகின்றது. ஆனால் சோமாலியாவில் வறுமையின் நச்சு வட்டமோ தாண்டவம் ஆடுகிறது. காரணம், இந்த அமெரிக்காவும் அவர்களது கூட்டாளிகளும்
சோமாலியாவை துண்டாடி தனது கட்டுப்பாட்டுக்குள் வைத்துள்ளனர். சோமாலிய நிலை பற்றிய யதார்த்தமான காணொளி ஒன்று எமது யூடியூப் சேனலில் பதிவேற்றம் செய்துள்ளேன். அவற்றை நீங்களும் ஒரு முறை காணுங்கள். உங்களுக்கும் சில உண்மைகள் புரியும். அவற்றுக்கான லிங்கினை நான் டிஸ்கிரிப்ஷனில் வழங்கி உள்ளேன். அமெரிக்காவின் நலனுக்காக உலகில் எந்த கொடூரத்தையும் நடாத்தி நாம் சொகுசாக உலகில் வாழ வேண்டும் என்ற கொள்கை கொண்டதே இந்த அமெரிக்க தேசம். நிச்சயம் ஒரு நாள் இந்த அநியாயம் அடங்கியே தீரும் அல்லது அடிவாங்கியே தீரும் என்பதுவே உண்மை. Hear real-world information instantly. News Global Library.